அவையில் கூடியிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எரிவலையானாலும் தனிவலை வேண்டும் என்று தன் வாழ்வு முழுவதும் தமிழர் இனத்தின் விடுதலுக்காக போராடிய எழுதிய ஐயா அருகோ அவர்களுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். இந்த இனம் எப்பொழுதும் சந்திக்காத ஒரு பெரும் அழுத்தத்தை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்திய தேசியத்தின் அழுத்தம், இன்னொரு பக்கம் திராவிடத்தின் சுரண்டல், இன்னொரு பக்கம் சாதிய சிக்கல்கள், இன்னொரு பக்கம் மதவெறி பிக்கல்கள், இன்னொரு பக்கம் மனநோயாளிகளின் கூட்டம். இப்படி எல்லா திசைகளிலிருந்து தமிழர் தேசியம் பெரும் அழுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர் மரபில், தமிழர் மருத்துவத்தில் ஒரு உண்மையை சொல்வார்கள். உங்கள் உடலில் ஒரு நோய் உருவானால் உங்கள் நோய் உருவான அதே கணம் அதே புள்ளியில் நீங்கள் வாழும் வாழ்விடத்திலிருந்து சரியாக 30 அடி தொலைவிற்குள் அதற்கான மருத்துவ குணம் கொண்ட அந்த செடியும் அந்த தாவரமும் முளைத்துவிடும் என்று தமிழர் மரபு சொல்கிறது. இத்தனை நோய்கள், இத்தனை மனநோயாளிகளை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இவர்கள் பெருமை பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தான் நமக்கு தெரிகிறது எத்தனை தற்கொலை மனநோயாளிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இத்தனை மனநோயாளிகளுக்கும் மருந்தாக மாமருந்தாக நோய் உருவான புள்ளியிலேயே நாம் தமிழர் என்கிற கட்சியும் சீமான் என்கிற மாமருந்தும் உருவாகி நிற்கிறது. இந்த மருந்து நாம் இந்த இனத்தை வாழ வைப்பதற்காக உருவாக்கிய மருந்து. எல்லா உறவுகளும் மேலேறி நடக்க இருக்கிற தேர்தல் வாழ்வா சாவா போராட்டம் என்கிறார்கள். இல்லை, வாழ்வு தமிழருக்கு, சாவு திராவிடத்துக்கு என்று முடிவு செய்து இந்த தேர்தல் நான் இந்த பொதுக்குழுவில் ஒரே ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு இறங்க விரும்புகிறேன். அன்னையிடம் அண்ணா 15 ஆண்டு காலமாக நாம் ஜனநாயகவாதியாக இருந்து விட்டோம். 15 வருஷமா தயவு கூர்ந்து கோரிக்கை, தயவு கூர்ந்து ஒரே ஒரு கோரிக்கை, பெருத்தாபகத்தோடு இங்க இருக்கிற அத்தனை பேரோட உணர்வுகள் இருக்கு. ஐயா ஈரே ராமசாமியின் பெயரை ஈரோடு மலைப்பகுதியில் எடுத்ததற்காக இன்று நம் மீது வழக்கை போட்டுவிட்டு ஈரேடாவின் பெயரை மறுபடியும் அதிகமான பெயரை எடுத்துவிட்டு எழுதியிருக்கிறார்கள். அண்ணன் சீமானிடம் ஒரே ஒரு கோரிக்கை தந்த முதல்வரில் அத்தனை பேரோட குழந்தைகள் அண்ணா ஒரே ஒரு நாள், ஒரே 1 மணி நேரம் கண்ணை மூடிக்கொண்டு உண்ணாமல் இருக்கு, அமைதியாக உட்கார்ந்து நீங்க கண்ணை மட்டும் காமிச்சு நீங்க உட்கார்ந்துருங்க, கண்ணை மட்டும் உட்கார்ந்துருங்க.